உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அத்தை பண்ணிட்டே இருக்கேன் அத்தை. கொஞ்ச நேரத்துல வரலட்சுமி பூஜை ஆரம்பிச்சிடலாம். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க அத்தை. சந்தோஷமா நடக்க வேண்டிய பூஜை. வீட்டுல வேற இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிங்க. பெரியம்மா, சொல்லுமாயா. என்னம்மா? சின்னு பாத்தீங்களா? இல்லையே, ரூம்ல இல்ல. இல்ல, நான் எந்திரிக்கும் போதே ரூம்ல இல்ல. அதான். இவ்ளோ காலையில கிளம்பி எங்க போயிருப்பான்? தெரியலையே பெரியம்மா. தனா, நீ சின்னுவ பாத்தியா? இல்லையே, காலையில இருந்து நான் பாக்கல. என்னமாயா, ராத்திரி ஏதாவது சண்டை போட்டீங்களா? இல்ல பெரியம்மா, அவன் என்கிட்ட அத்தை பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டான். அப்படியா? அப்போ உன் மேல அவனுக்கு கோவம் போயிடுச்சா? தெரியல, ஆனா நான் பண்ணதும் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். மாயா, கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான். எல்லாமே சரியாயிடும். வேண்டிட்டு நடத்துற பூஜை இது. நீயும் இதுல கலந்துக்கணும். என்ன? சரி பெரியம்மா. பிரச்சனை எல்லாம் சரியாகி நீயும் சீனவும் தனாவும் கதிரவும் சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ண. கேட்டீங்களா? சீனு மாயாவுக்காக பண்றாங்களாமா. அவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறா. பூஜை பண்ணி என்ன பண்ண போறாங்க? அண்ணி, இவங்க பண்றத பார்த்தா அப்படி எதுவும் நடக்காது போல இருக்கே. என்ன ஆனாலும் சரி, இவளை என் பையன்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன். அண்ணி, சீனு வந்துட்டான். சீனு, எங்கடா போன? இதோ சீனு வந்துட்டானே. ஒரு சின்ன வேலை இருந்துச்சுமா. பாரு சீனு, வீட்ல எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாரும் எவ்வளவு சகஜமா இருக்காங்கன்னு. எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லடா. இவ இருக்கிற இந்த வீட்ல நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நீ மட்டும் எதுவும் செய்யலனா அப்புறம் நான் என்ன வேணாலும் முடிவெடுத்துருவேன். அம்மா, நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன். நான் பாத்துக்கிறேன். மாயா, சொல்லு சீனு. கொஞ்சம் இங்க வா. சொல்லு சீனு. மாயா, கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வா, வெளியே போகணும். அண்ணி, வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சீனு, என்னது இது? இருங்கம்மா. மாயா, நீ கிளம்பு. ஏய், அவளை கூப்பிட்டுட்டு இப்ப எங்கடா போற? ஏய் பத்மா, நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? அவன் பொண்டாட்டியே அவன் கூட்டிட்டு போறான், உனக்கு என்ன? உனக்கு எதுவும் இப்ப வேலை இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. எங்க போறோம்? ஏன், எங்கன்னு சொன்னாதான் வருவியா? மாயா கூப்பிடுறான்ல, போயிட்டு வா. சரி சீனு, இப்ப வந்துடுறேன். நான் ரெடி சீனு, போலாம். சித்தி, எங்க போறோம்னு தெரியல. அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா யாரையும் அடிக்கடி போன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. மருமகளே, அதெல்லாம் உனக்கு யாரும் போன் பண்ண மாட்டாங்க. டெலிபோன் ஒயரையெல்லாம் நான் பிச்சு போட்டுறேன்.
இது பாரு, நீங்க பொறுமையா 4 இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா வாங்க. ஆ? சரிங்க மாமா. ஆ. அண்ணி, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஒருவேளை எல்லாமே பேசி நேத்தி சரி பண்ணிட்டாங்களோ? சீனு அப்ப அவளை வெளியே அனுப்ப மாட்டானா? அவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவன் வரட்டும், என்னன்னு கேட்கலாம். போலாம். சீனு, இது என்ன இடம்? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? உள்ள வா சொல்றேன். நான் சொல்லியிருந்தேன்ல. உங்க ஒய்ஃபா? ஆ, ஆமா சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சார் ரெடி ஆயிடுச்சா? டிராப் ரெடி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் இதுல சைன் பண்ணா போதும். இந்தா என்ன டாக்குமெண்ட் இது? பாரு. டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்க? ம். சார் இன்னைக்கு அப்ளை பண்ணிடலாங்களா? பண்ணிட்டா ஒரு 1 வீக்குள்ள ஹியரிங் வந்துடும். மியூச்சுவல் டைவர்ஸ்னா உடனே கிடைச்சிரும். சார், நான் சீனு கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கலாமா? சரி, பேசுங்க. நான் இதோ வந்துடுறேன். என்ன சீனு இது? பார்த்தா தெரியலையா? டைவர்ஸ் பண்றதுக்காக அப்ளை பண்ண போறேன். என்ன கேட்காம நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தான் செஞ்சியா? அப்புறம் நான் மட்டும் ஏன் கேட்கணும்? இப்போ எதுக்கு இந்த முடிவெடுத்த? இதுக்கு மேல நம்ம சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் எனக்கு தெரியல. இதுதான் சரியான முடிவு. இது உன் முடிவா இல்ல உன் அம்மாவுக்காக எடுத்த முடிவா? அதுவும் தான். நீ என் அம்மாவை அடிச்சது தப்பு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒண்ணா வாழ முடியும்? எனக்கும் உன் கூட வாழ்றதுல விருப்பம். எங்க என்ன பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து தான் சொல்றேன். எனக்கு உன் கூட வாழ்றதுல விருப்பம் இல்லை. எல்லாம் போதும். உன்னை லவ் பண்ணி ஏமாந்த வரைக்கும் போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.